அதாவது அந்த ஏரியா ரவுடின்னு சொல்லுவாங்க, வர்கீஸுன்னுவாங்க. அந்த வர்கீஸ் எப்போ பாரு அந்த பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணினே இருப்பான். என்ன நீ காதலிக்கணும், இவனை காதலிக்கலாம், தூக்கி விட்டு முட்டை அடிச்சிடுவேன், ஆசிட் ஊற்றிடுவேன்னு சொல்லி அந்த பக்கம் வரும்போதெல்லாம் அவளை கைப்பிடிச்சி இழுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, இதே வேலையாகவே சுற்றி நிற்பார் சாண்டி. அதாவது அந்த கதாபாத்திரத்தோட பேர் வர்கீஸ். அவர் படிப்பார். அவங்க அப்பா கிட்ட சொல்லி பார்க்குறாரு. அவங்க அப்பா ஜெயராமன் வந்து பேசி பார்ப்பாரு. அவங்க அப்பாவை கலாச்சிடுவார். இவரோட மூத்த பொண்ணு வந்து கதாபாத்திரம் வந்து பராசக்தின்னுவாங்க. அவர் அந்த என்ன பண்ணுவா, அந்த பொண்ணு வந்து சாண்டி வர்கீஸை வந்து கண்ணு முன் தெரியாமல் பண்ணிடும். அந்த பக்கம் அடுத்த ஏரியா பக்கம் வரும்போது உன் மேலே ஆசிட் ஊற்றுற பாரு சொல்லி ஒருத்தர் முட்டையை தூக்கி சேஃப்டி அடிப்பார். ஆனால் எல்லாருமே நினச்சிப்பாங்க ஆசிட் தான் சொல்லிட்டு. நாளுக்கு இவன் தொல்லை தாங்க முடியே சொல்லிட்டு நாளைக்கு இவங்க குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவனை எப்படியாவது நம்ம கொண்டு தான் தீருவோன்னு. ஐயோ கொண்டுட்டா நம்ம வந்து மாட்டிப்பே, போலீஸ் வருவேனே, வேறு வழி, கொன்னா போலீஸ் தான் வரும் அப்படின்னு ஜெயராமன் சொல்லுவார். வேறு வழியில் கொண்டு தான் தீர்வுன்றாங்க. ஆனால் இவனுக்குள்ளே வந்து இன்னொரு நோக்கத்தோடு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த மறுநாளே இவர் ஒரு கொடூரமான முறையில் செத்து இருக்காரு. ஏன்னா இவர் ஒரு ரவுடி, ப்ரௌன் ஷோகர், கோக்கிங் சொல்லி இப்படி கடத்தவர். இவர் யார் கொண்டு இருப்பா? இதுதான் இந்த படத்தோட கதைங்க. இந்த படம் இதுக்கப்புறம் நடக்கிறது வந்து ஃபுல்லாக எப்போவுமே வந்து டைரக்டர் பாண்டியராஜன் படம்னா குடும்பம், அதாவது ஃபேமிலியாக போவோம், ஃபேமிலியில் ஒரு டச் இருக்கும், அந்த குடும்பத்தில் ஒரு கருத்து சொல்லியிருப்பார்.